ஒரு கல்யாணத்துக்கு அப்புறமா ரொம்பவே கிராண்டாக சந்தோஷமாக நடத்தப்படுற அடுத்த நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக காது குத்ததாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து எங்கள் சிறுநாத்தனாருடைய பசங்களுக்கு காது குத்தி முடியெல்லாம் எடுத்த வீடியோ தான் வந்து மினி விலாகை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே குலதெய்வ கோவிலுக்கு வந்து போயிட்டு அங்கே வந்து பாப்பங்களுக்கெல்லாம் மொட்டை அடிச்சுட்டு கடையெல்லாம் வெட்டிட்டு பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அத்தை வீட்டிலேருந்து வந்து சீர்வரிசை எல்லாமே வந்து நாத்தனார் வீட்டுக்கு வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்து எல்லாம் வச்ச உடனே எல்லாம் போய் அங்கே ரெடியாக வச்ச உடனே பசங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாற்று துணி வந்து கொடுப்பாங்க அம்மா வீட்டிலேருந்து. ஸோ வந்து அது வந்து கொடுத்து த்ருவுக்கும் பிரத்யூஷாவுக்கும் 2 பேருக்குமே வந்து உடனே வீட்டில் இட்டுன்னு போய் மாற்றிட்டும் 2 பேருக்குமே ட்ரெஸ் வந்து சூப்பராக இருந்தது. வந்து சிறினா பெல்ல காட்டி சூப்பராக அவ்வளோ வந்து க்யூட்டாக சிரிச்சுட்டு மாலை எல்லாம் போட்டு பிரத்யூஷாவெல்லாம் ரெடி பண்ணிவிட்டும் 2 பேரையும் ரெடி பண்ண உடனே தாய்மாமா மடியில் வந்து உட்கார வச்சு காது குத்து வந்து ரெடி பண்ணிவிட்டு த்ருவுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல குத்திட்டு வந்து இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு காது வந்து அவனுக்கு வந்து வலிக்கல. 2வது காது வந்து நல்லா அமுத்தி குத்துனதுனால அவனுக்கு வந்து ரொம்பவே வலிச்சிடுச்சு. 2வது காதுக்கு மட்டும்தான் ரொம்பவே அழுதான். அவன் கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கிறதுனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ குத்திட்டோம். செகண்ட் வந்து பிரத்யூஷாவுக்கு குத்தவ தான் செம்ம வந்து அவள் வந்து கொடுத்த உடனே அழ ஸ்டார்ட் பண்ணிவிட்டா. அவளை வந்து மாலை போட்டுக்க சொன்னால் மாலை கூட போட்டுக்கல. மாலை போட்டால் தானடா காது குத்துவீங்க, போங்கடா நான் போட்டுக்கவே மாட்டேன் மாலைன்னு போட்டுக்கவே இல்லை. பிரத்யூஷா போட்டு வீசுறா. அப்புறமா வந்து அவளை எப்படியோ அமுத்தி பிடிச்சி பாவம் காதால் குத்து விட்டாங்க. ரொம்பவே அழுதுட்டா பாப்பா பாவம். காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக முடிச்சுட்டு லாஸ்ட்டில் நலங்கு வச்சு சூப்பராக முடிச்சுட்டு எல்லாருமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அந்த நாளையே சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.